ராணி அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அவங்க அம்மாவோட மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்றாங்க. அவங்க அம்மாவை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க நர்ஸு. விஷயம் கேள்விப்பட்டு ரேவதியும் காவியாவும் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. ராணி சொல்றாங்க, எங்க அம்மா திடீர்னு மயக்கமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. 3 பேரும் சேர்ந்து போய் டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்க அம்மா வகுத்துல பெரிய டியூமர் இருக்குமா, சர்ஜரி பண்ணியே ஆகணுமா, அதுக்கு செலவு 2 லட்சம் ரூபா ஆயிருமா. ராணி காசை கேட்ட உடனே வாயடைச்சு போயிடுறாங்க. காவியா தீபக் கிட்ட கேக்குறாங்க, அந்த ஆடு நடிச்சு கொடுத்தா 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்களான்னு அவங்க கிட்ட கேட்டு சொல்றீங்களா? அவங்க ஒத்துக்கிட்டா நான் நடிக்கிறேன். ஆட் ஷூட்டுக்கு காவியா கோயிலுக்கு வந்திருக்காங்க. தீபக் ஷூட் பண்றாரு. காவியா வீணை வாசிக்கிற மாதிரி தீபக் ஷூட் பண்றாரு. தீபக் ஷூட் பண்ணிட்டு சொல்றாரு, காவியா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காவியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, இந்த ஊர் கோயிலுக்கு தான் உங்க பொண்ணு போயிருக்காளா? உத்தமன் சொல்றாரு காவியாவை பார்த்து, கோயிலுக்கு இந்த ட்ரெஸ்லயா போயிருந்த? அழகா புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு போயிருக்கலாமே. காவியா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ இவரு கோயில்ல பாத்திருப்பாரோ. உத்தமன் காவியா என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.